Hi my dear friends and family, welcome back to our channel Sasi's Diary. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hopefully எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். இது வந்து எப்பயுமே போடுற மாதிரியான யூசுவல் நர்சிங் ரிலேட்டடான வீடியோ கிடையாது. அப்போ நான் இவ எதை பற்றி பேச போகிறா அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, சேனலை பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆமாங்க, நம்மளோட சேனல் சசிஸ் டைரி வந்து பேன் பண்ணலை. எங்களுக்கு வந்து இன்னொரு சேனலும் இருக்குது. ஏன்னா சசிஸ் டைரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தோம், சாஷ் வியூஸ் அப்படின்னு. அது எங்களோட ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணது. அந்த சேனலை வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துச்சு. அதை பற்றின ஒரு வீடியோ தான். பட் நீங்கள் நினைக்கலாம், அந்த சேனலில் தானே பேன் பண்ணாங்க, எதுக்கு இதில் போஸ்ட் பண்ணுறா அப்படின்னு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ்க்காக. அப்படி இஃப் இன் கேஸ் வந்து யாராவது ஒரு சேனல் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே அவேர்னஸ் வீடியோ அப்படி சொன்னதுனால யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்பயும் போல் ஒரு டேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. டியூட்டி போனோம், எல்லாமே நடந்துட்டு இருந்து யூஸ்வல் எங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா ரொட்டீன்ஸுமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க கிச்சனில் வந்து அப்படியே சமைச்சிக்கிட்டே மீன்வைல் யூடியூப்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு யூடியூப்பில் வீடியோஸ் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. மேபி இங்கே இருக்கிற நெட்வொர்க் தான் யூஸ்வலி கொஞ்சம் புவர் சிக்னல் இருக்குன்ற ரீசனுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் வரலையோ அப்படின்னு நினச்சி அவங்களாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, உன்னோட மொபைல் எடுத்து பாரு, வீடியோ வருதா பாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு வந்து யூடியூப் எல்லாமே வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்தது, ஏன் வரல, எதுவாக இருக்கும், என்ன எது அப்படின்னு சொல்லி. அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த YT ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து நம்மளோட சேனலுடைய எல்லா டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே அதில் தான் வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயுமே வந்து சாஷ் வியூஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை. அப்புறம் என் மொபைல்லையும் நான் YT ஸ்டூடியோ வந்து 2 பேரோடதுமே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சசிஸ் டைரி வருது, சாஷ் வியூஸ் வரவே இல்லை. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, என்னவா இருக்கும் அப்படி. எதனால என்ன ப்ராப்ளம்னு ஒன்றுமே எங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. நாங்கள் சிக்னல் இஷ்யூஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்து வெளியே வந்து பார்த்தாங்க. அப்புறம் தான் வந்து மொபைலில் ஒரு மெயில் வந்திருக்கு ஃப்ரம் யூடியூப்லேருந்து. என்னென்னா, உங்களோட சாஷ் வியூ சேனலில் வந்து நாங்கள் பெர்மனெண்ட்லி வந்து பேன் பண்ணிட்டோம், டெர்மினேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோ, சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த சேனலில் இனிமேல் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மெயில் வந்துருந்தது. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணவே இல்லையே அப்படின்னு. பிகாஸ் நாங்கள் இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கோம். 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ தான் அந்த சாஷ் வியூஸில் வந்து ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அரௌண்ட் 400 வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்ராக்சிமேட்லி. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டே இருக்குது. வி ஆர் ஹாப்பி, கொஞ்சமாவது நம்ம வந்து போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தது. அதுவும் யூடியூப்லேருந்து என்னன்னு வந்துருச்சுன்னா, உங்களோட கண்டென்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படி இப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். எல்லா வீடியோஸுமே வந்து ப்ராப்பராக நம்மளா ஓனாக ஷூட் பண்ணுற வீடியோஸை மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற சேனல்லாம் சில பேர் மற்றவங்களெலாம் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி கூட இவர் பண்ணவே மாட்டார். ஈவன் பேசுறதுலையாக இருக்கட்டும், எல்லா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாமே பர்டிகுலராக இருப்பாங்க. பிகாஸ் நாங்கள் ஃபேமிலி விளாக் நிறையா போடுவோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி ஹோலாகவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் அந்த சேனல் நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். திடீர்னு இப்படி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப டிவாஸ்டிங் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே சரவணாவோட வேர்ல்டு அன்னியோடு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அடுத்து என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. இஃப் இன்கேஸ் நம்ம ஊரில் சென்னையில் இருந்துருந்தா கூட யாராவது நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, என் தம்பி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட். அது இங்கே வந்து இருந்ததுனால யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மைண்ட் அப்படி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து சேனலில் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேனே தவிர ரொம்ப இன்டீரியராக டெக்னிக்கலாக உள்ளே போய் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி இந்த நோண்டி பார்க்குறவாலாம் எனக்கு நிஜமாக ஒன்றுமே தெரியாது. நான் அவங்களும் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது அப்படி தெரியவே இல்லை. அப்புறம் அந்த மெயிலே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஏதாவது அப்பீல் பண்ண விரும்புகிறீங்களா, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது தெரிவிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது தான் அது ஒரு ஃபார்மேட் மாதிரி வந்துச்சு. நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, யுவர் ஃபுல் நேம். ஸோ ஹஸ்பண்டோட நேம் வந்து சரவணன். ஸோ நம்மளோட ஃபுல் நேம் அதை டைப் பண்ணணும். தென் இமெயில் அட்ரஸ் யூ யூஸ் டு சைன் இன் டு யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து என்ன ஐடி கொடுத்துருக்கோமோ அதை வந்து அதில் ஃபில் பண்ணணும். தென் இமெயில் அட்ரஸ் வி கேன் யூஸ் டு கான்டாக்ட் யூ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து மெயில் ஐடி வந்து அதுதான் யூடியூப் லாகின் பண்ணியிருக்க மெயில் ஐடி. மேபி வந்து இஃப் இன் கேஸ் கூகுளும் வந்து ஏதாவது பேண்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தில் செகண்டரியாக கொடுக்குற மெயில் ஐடி வந்து என்னோடது கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இஃப் இன்கேஸ் ரீச் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் செகண்டரி கொடுக்குறது எப்பவுமே இன்னொருத்தவங்களோட மெயில் ஐடியே கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சேனலில் வந்து எந்த சேனல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சேனலோட URL வந்து அதில் மென்ஷன் பண்ணணும்.
யூடியூப் சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த யூஆர்எல்ல போய் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல, எனக்கும் தெரியல அதை பற்றி. அண்ட் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும், எப்படி அது ஆக்சுவலி தெரியும், பட் அந்த டைமில் வந்து மைண்ட் ஸ்ட்ரக் ஆனதுனால என்ன பண்ணணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எங்களுக்கு அந்த ஒர்க் ஆகவே இல்லை, பிரைன் ஒர்க் ஆகவே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி இன்ஸ்டாலெலாம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுனால அதில் யூஆர்எல் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்காவது வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அதர் தேன் யூடியூப் வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் எதையாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து யூஆர்எல்லை வந்து நீங்கள் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் தான் எங்களுக்கு தோணுச்சு, ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக யூஆர்எல்ல வந்து எதுலையாவது ஒரு இதில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக யூஆர்எல்ல சேவ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இல்லை அப்பாலஜைஸ் மாதிரியோ நம்ம வந்து ஒரு மெயில் மாதிரி சென்ட் பண்ணணும். அதுதான் அவங்களோட ஃபார்மேட் அந்த லிங்க்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், என்ன டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் அவர் சேனல் சாஷ் வியூஸ் ஹஸ் பீன் சஸ்பெண்டட். வி டோன்ட் ஹேவ் எனி க்ளூஸ் ஹவு திஸ் மிஸ்டேக் ஹேப்பன் ஆன் த சேனல். மை சேனல் ஹஸ் பீன் டெம்பரரிலி சஸ்பெண்டட். இட் இஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு கிவ் மீ அ சான்ஸ் அகைன் அண்ட் ஐ ப்ராமிஸ் ஐ வில் நாட் டூ சச் மிஸ்டேக் அகைன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து என்ன தான் நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னாலும் என்ன பண்ணுறது, ஒரு பெரிய சோஷியல் மீடியா, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் யூடியூப் அப்படிங்கிறதுனால நாங்கள் சரி ஓகே, நாங்கள் தப்பு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தப்பு பண்ணல, அப்படி இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு ரீசான்ஸ் கொடுங்க. நாங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரியான கம்யூனிட்டி வயலேஷன் வீடியோஸ் போட மாட்டோம், இது வரைக்கும் போடலை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாகவே போவோன்றதுக்காக நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க அண்ட் எங்களுக்கு சேனல் அகைன் ரிவர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அப்பீல் போட்டிருந்தோம். ஸோ இந்த அப்பீல் ரெக்வஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மீன்வைல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். மேபி யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு யூஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பேசிக் இஸ் வாஸ் அந்த இங்கிலீஷ் கூட தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கஷ்டம் யாரும் அனுபவிக்க வேணாங்கிறதுக்காக நான் உங்களை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நாங்கள் இதை பின் பண்ணி வைக்கிறோம், கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன ரெக்வஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு அது கீழே சப்மிட் ஐக்கான் இருக்கும், சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்து ரிப்ளை இமெயில் வருது யூடியூப்லேருந்து. அதுலேருந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு அப்பீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட ரெக்வஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம், உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்து ஒரு 2 business days லேட்டர் ஆன் உங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மேபி அந்த 2 daysங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இஃப் இன்கேஸ் வீக்கெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லேட்டாக சான்சஸும் இருக்குது. மேக்ஸிமம் 2 weeks வரைக்கும் அவங்க எடுத்துப்பாங்களாம். இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நிஜமாலேயே அவங்க வந்து கம்யூனிட்டி வயலேஷனாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. மோர் தேன் 2 weeks எந்த ரிப்ளை மெயிலும் வரலன்னா நம்ம அகைன் அப்பீல் பண்ணலாம், நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பியிருந்தோம், நீங்கள் எந்த ரிவர்ட் பேக் பண்ணலை அப்படின்னு. ஸோ இப்படி 2 business days லேட்டர் ஆன் உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசு ஆர்வையில் நம்ம ஒரு தப்புமே பண்ணவே இல்லையே, நம்ம 3 வருஷத்துக்கான ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், மணி வந்து இன்றைக்கி போகும் நாளைக்கு வருங்க, அதை நம்ம எப்போ வேணால் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் போட்ட உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு, எவ்வளோ டைம் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் போயிருக்கோம். நாங்கள் இந்த சேனலில் நான் சரவணா மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற தாட் தான் எங்களுக்கு. பணம் போயிடுச்சு தான், நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கேமரா, மைக்கு, நம்ம எவ்வளோ பிளேசஸ்க்கு போயிருப்போம், அந்த மணி போனதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த டைம் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் போச்சு அப்படின்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். அண்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக எதுவுமே பண்ண முடியல. நைட் அந்த செஞ்ச பாஸ்தாவும் அப்படியே ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அண்ட் எங்களால் நிம்மதியாக தூங்கவும் முடியல. இவர் வந்து நைட் ஃபுல்லாக வந்து அப்பப்போ மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க, அது ரிப்ளை மெயில் எதுவும் வந்திருக்கான்னு. அவங்க தெளிவாக 2 daysன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை, மெயில் வருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் 2 பேருக்குமே. அண்ட் எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ஆஃப், நான் வந்து ஆஃப் டே மட்டும் 10:30 வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படி தூங்கி பொறுமையாக எழுந்துப்பேன். ஆனால் எனக்கு நேற்றும் சரியாக தூக்கமும் வரல, நான் மார்னிங் 7 o'clockலாம் முழிச்சிட்டேன். ஆனால் இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, நைட் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புங்கிறதுனால இவங்க எழுந்துக்கல, சரி நானும் எழுப்ப வேணாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் நான் மார்னிங் எழுந்து ப்ரஷ்லாம் பண்ணி கிச்சனில் இருந்து டீ போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பயங்கரமான சத்தம், தடன்னு ஒரு சத்தம். என்னன்னா இவர் ஓடி வராரு, இந்த மாதிரி வந்து சேனல் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மெயில் கூட பார்க்கல, யூடியூப்லேருந்து மெயில் வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கல. இவர் வந்து எப்படின்னா நைட்டு படுக்கும் போதும் அந்த சாஷ் வியூஸை பார்த்துட்டு தான் படுப்பார். காலையில் எழுந்து பார்க்கும் போதும் ஃபஸ்ட்டு முழிக்கிறது அந்த சாஷ் வியூஸில் தான் இருக்கும், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்பாங்க அந்த சேனலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எடுத்து பார்த்ததுமே யூடியூப் போய் பார்த்ததுமே சாஷ் வியூஸ் வந்துருச்சு. இவருக்கு செம்ம ஹாப்பி. உடனே அப்படியே ஓடி வந்து இந்த மாதிரி சேனல் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரம் அந்த ஒரு மாதிரி பதட்டம் ப்ளஸ் ஹாப்பி. தேங்க் காட் எங்களோட சேனல் வந்து எங்களுக்கு ரிவர்ட் பேக் வந்துருச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து அப்புறம் அந்த மெயில் பார்த்தோம். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களோட அப்பீலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்கள் சேனலில் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம், நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டி வயலேட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை மெயில் வந்துருந்துச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருக்கேன். ஸோ
ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து சேனலில் எந்த கம்யூனிட்டி வயலேஷனுமே பண்ணலை, இருந்தாலும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தியிருப்போம். ஸோ இது வந்து எல்லாமே இட்ஸ் ஆல் ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டரைஸ்டு ஜெனரேட்டட் சிஸ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தப்புகள் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வி ஆர் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யூடியூப்லேருந்து வந்துச்சு. எப்போ சாமி எப்படியும் எங்களுக்கு சேனல் வந்துருச்சு, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அட்லாஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட சேனலை ரிவர்ட் பேக் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் கௌதம்க்குலாம் சொன்னோம். அண்ட் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டார் அவர். அப்போ கூட நான் வந்து அவர் கூட சேர்ந்து நானும் வந்து சோகமாக இருக்க முடியாதுல்ல, அவரை எப்படியாவது பூஸ்ட் பண்ணணும் நான். ஸோ பரவாயில்ல, இஃப் இன்கேஸ் இந்த சேனல் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, மேபி இட்ஸ் ஃபார் சம் குட் ரீசனாக இருக்கலாம். அதனால் நம்ம ரிவர்ட் பேக் எடுக்க முடியலன்னா திருப்பியும் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபெட்டப் ஆகாமல் அடுத்து ஏதாவது நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக லேட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தேன். பட் தேங்க் காட் சாஷ் வியூஸ் ஹேஸ் கம் அட் லாஸ்ட் பேக். இந்த வீடியோ வந்து நான் ஏன் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு ரீசனால் யூடியூப்லேருந்து சேனலில் பிளாக் பண்ணிட்டாங்க, அவர் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அப்படியே ஸ்டக் ஆகிடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு ஹோப்பில் இந்த சேனலில் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பபாய், டேக் கேர்.